வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஆந்திராவில் நடந்த சூப்பர் ஜிஎஸ்டி சூப்பர் சேமிப்பு மாநாட்டில் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசினார். அப்போது அவர் 13,430 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண், அமைச்சர்கள், முக்கிய அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேலை தவிர ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்துள்ளது. அமைச்சரவையை மாற்றியமைக்க வசதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன. புதிய அமைச்சர்கள் அடங்கிய பட்டியலை குஜராத் மாநில முதலமைச்சர் இன்று அம்மாநில ஆளுநர் திரு ஆச்சாரியா தேவ்ரத்திடம் வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்கள் இன்று மாலை பதவியேற்க உள்ளனர். வில்லியனூர் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதிகளுக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி மேற்கு கரையின் மேல் கொம்பாக்கம் சாலை முதல் உழந்தை ஏரி பொதுக்கரை வரை தார்ச்சாலை அமைக்க 1,32 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் 2,708 உதவி பேராசிரியர்களை நிரந்தரமாக நிரப்பிட ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதனை அம்மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பாடவாரியான காலி பணியிட விவரங்கள், கல்வி தகுதி, வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இன்று முதல் அடுத்த மாதம் நவம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பத்தினை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள 384 தீயணைப்பு நிலையங்களும் இயங்கும் என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஹங்கேரியில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடினை விரைவில் சந்தித்து பேச உள்ளதாக கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.